காங்கிரஸுக்கு நல்ல பாரம் போட்டுன்னு வந்து அப்போ சொன்னாரு. இந்நிலையில் இப்போ வந்து திமுக கூட்டி வச்சிருக்காப்புல பிரேமலதா, அதை பத்தி ஒரு கருத்து? அதாவது வந்து ஒரு ஒரு காலகட்டத்துல ஒரு இயக்கம் வந்து கொள்கையின் அடிப்படையில சில முடிவுகள் எடுப்பாங்க. ஆனா அதே ஒரு நிலைப்பாடு வந்து தொடர்ந்து இருக்கணுங்கிறது வந்து அவசியம் இல்லை. ஏன்னா காலத்திற்கேற்ப மாற்றங்கள், இப்ப சமுதாயத்துல வந்து சில மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அரசியல் இயக்கங்களும் அதற்கேற்ப கொள்கை முடிவுகள்ல மாற்றங்கள் எடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில பொறுத்த வரைக்கும் அவங்க தேமுதிக பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்துல திமுக தலைமையிலான கூட்டணியில சேர்றதா உகந்தது. அவங்க இயக்கத்துக்கு சரி, தமிழ்நாட்டுக்கு சரி, அதுதான் சரி என்று முடிவெடுத்து அவர்கள் இந்த கூட்டணியில் சேர்ந்து இருக்கிறார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் இதை வரவேற்கிறேன். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி. கடந்த கால தேர்தல்களில், சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உட்பட 40க்கு 40, சட்டமன்றத்தில் அமோக வெற்றி, உள்ளாட்சி தேர்தல் அமோக வெற்றி. இது ஒரு ஏற்கனவே ஒரு வலுவான கூட்டணி. தேமுதிக வரவால் மேலும் வலுவடைகிறது. அதை வரவேற்கின்றேன். தமிழகத்தில் சில அரசியல் கட்சிகள் கொள்கை கோட்பாடு சந்தர்ப்பவாத கூட்டணி அமைப்பதால் தேர்தல் களத்தில் வந்து ஜனநாயக சீர்திருத்தம் அளிக்கப்படுவது மட்டுமல்ல, தேர்தல் களம் சூதாட்டமாக மாறிய விமர்சனங்கள் இதை பற்றி ஒரு நிலைப்பாடு. நீங்க தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில சேர்றது இல்ல கூட்டணி விட்டு இன்னொரு கூட்டணி மாறுறது, நேத்து வரைக்கும் ஒரு இயக்கத்தை வந்து ஒரு விமர்சனம் செஞ்சுட்டு மறுபடியும் அடுத்த நாளே அந்த கூட்டத்தில் அந்த கூட்டணியில போய் சேர்றது, அந்த இயக்கத்துல போய் இயக்கத்துல போய் இணையறதா இருக்கட்டும், இல்ல கூட்டணியில போய் சேர்றதா இருக்கட்டும், இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில மக்கள் அதுக்குண்டான தீர்ப்பு கொடுப்பாங்க. இப்போ நீங்களே பாக்குறது தமிழக அரசியல் களத்துல 2 முக்கியமான, நீங்க 4 முனை போட்டியா இருந்தாலுமே இது முக்கியமான 2 பிரதான அணிகள் பாத்தீங்கன்னா திமுக தலைமையிலான ஒரு அணியும் அதிமுக தலைமையிலான ஒரு அணியும் இருக்கிறாங்க. பல்வேறு இயக்கங்கள் இந்த 2 கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க சொல்றதுதான், நேற்று வரை ஒரு இயக்கத்தையோ ஒரு தலைவரையோ பழிச்சுட்டு இன்னைக்கு போய் சேரும் பொழுது மக்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்க? இப்ப நீங்க பத்திரிகையாளரும் சரி, நானும் சரி, அதுக்குண்டான பதில சொல்றதை விட தேர்தல் களத்துக்கு போகும்போது அந்த மக்கள் அதை எப்படி ஏத்துக்குவாங்க? அவங்க அதை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா வாக்குகள் போட போறாங்க, ஏத்துக்கலன்னா வாக்குகளை செலுத்த போறது கிடையாது. தேர்தல் முடிவுகள் தெரியும். ராஜ்யசபா சீட் வந்து இந்த ராஜ்யசபா அது தெரியல. நான் அறிவிப்பு இன்னைக்கு தான் பார்த்தேன். நான் ராஜ்யசபாக்கு உண்டான அறிவிப்புகள் வந்திருக்கு. எங்களுடைய இயக்க தலைமை அது என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான் என்னுடைய முடிவு. அது நான் என்னோட இங்க நம்ம அவங்க கேட்பாங்களா இல்ல அவங்க கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எது இருந்தாலும் இயக்க தலைமை முடிவெடுக்கும். புதிய இயக்கங்கள் உள்ள வந்திருக்கிறாங்க. இப்ப பழைய ஸ்டேட்டஸ்கோ இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. புதிய இயக்கங்கள் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு இயக்கத்துக்கும் இந்த இடம் எனக்கு வேணும், இந்த தொகுதி எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்க சூழ்நிலை ஒரு குழப்பமான சூழ்நிலை. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க குழு எங்க இயக்கத்திலையும் இந்த தேர்தல் பேச்சுவார்த்தைக்கான குழுவை நாங்க அறிவிச்சிருக்கிறோம். நாங்க இப்போ கூட்டணி தலைமையில அந்த தலைமையில அந்த பேச்சுவார்த்தை குழு அறிவிச்சிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை நிறைய 22க்கு அப்புறம் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்ப ஆரம்பிக்கும் பொழுது எங்க இயக்கம் சார்பாக எத்தனை தொகுதிகள், யார் வேட்பாளர்கள், இதெல்லாம் ஒரு 4 நாள் தெரிய முடியும். முதலே குழப்பத்தை உருவாக்கி பிரச்சனை வந்துடக்கூடாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.